திரு குணா ப்ரமோட்டர்ஸ் வி குணசேகரன் அண்ணன் அவர்களை சிறு உரையாற்ற அழைக்கிறோம். தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சு போட்டி மற்றும் அது சார்ந்து போட்டிகள், ஓவிய போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த காமராஜர் அவர்களின் அறக்கட்டளையின் சார்பாக சின்னதுரை, பிரகாஷ் மற்றும் பூபதி ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு குழந்தைகள் அனைவரும் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொள்வது என்பது பெரிய விஷயமல்ல, தங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள இது போன்ற போட்டிகளில் கலந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். வெற்றி தோல்வி என்பது ஒரு பெரிய விஷயமல்ல. இதில் கலந்து கொண்டு வெற்றியோ தோல்வியோ நாம் போராடி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த போராட்ட குணம் குழந்தைகளிடத்திலே ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இது போன்ற போட்டிகள் கலந்து கொள்ளும் போதுதான் நாளை மேற்படிப்பில் பெரிய தேர்வுகளை எழுதும் பொழுது நமக்கு மன உத்வேகத்தோடு செயல்பட்டு ஒரு நல்ல ஒரு நிலையை எட்டுவார்கள். ஆகவே இது போன்ற போட்டிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த காமராஜர் பிறந்தநாள் விழா என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து குழந்தைகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகளை, தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்த நமது காமராஜர் நற்பணி இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எஸ்கே செந்தில்குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் நாடார் மகாஜனம் அவர்களையும், திருமதி சத்யவதி அசோகன் 1வது வார்டு கவுன்சிலர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற அவர்கள் உறுதுணையாக இருந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நடுவராக நமது ஐயம்பாளையம் பள்ளியின் ஆசிரியர் ஜே பத்மநாபன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து இது போன்ற ஒரு சமூக சேவக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த காமராஜர் நற்பணி அறக்கட்டளை சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 1வது வார்டு கவுன்சிலர் திருமதி சத்யாவதி அசோகன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். காமராஜர் பிறந்தநாளின் 124வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்த மகாஜன சங்க நாடார் சங்க தலைவர் எஸ்கே செந்தில்குமார் அவர்களையும், குணா ப்ரமோட்டர்ஸ் வி குணசேகரன் அவர்களையும், ஜே பத்மநாபன் ஐயம்பாளையம் ஆசிரியர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இங்கே எல்லா குழந்தைகளும் நல்லா பேசுனீங்க, எல்லாரும் நல்லா தான் செய்கிறீங்க. ஆனால் உங்களோட மனசில் எந்த ஒரு தாழ்வு மனப்பானையும் இல்லாமல் ஸ்டேஜில் ஏறி பேசணுங்கிற அந்த ஒரு முயற்சிக்கு என்னோட வணக்கங்கள். அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிற இந்த காமராஜர் அறக்கட்டளை சார்பாக இருக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மென்மேலும் தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.